Hi friends, welcome to Deetagappa Esmation வீடு. ஸோ வாங்க உள்ள போய் பேசுவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹவுஸ் டூர் வீடியோ தான் பார்க்க போறீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குவைத்தில் நம்மளோட ஹவுஸ் டூர் பார்த்தீங்க. இவ்வளோ சீக்கிரம் இன்னொரு ஹவுஸுக்கு நாங்கள் வருவோம் அப்படின்றது வந்து உண்மையிலேயே உங்க எல்லாருக்குமே அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். பட் அதுதான் ரியாலிட்டி. ஸோ நம்ம வந்து இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கிற ஹவுஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஹவுஸ் டூர் காட்ட போகிறோம். இது வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல அப்டேட்டட் ஹவுஸ் டூரா உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஏன்னா எங்களுடைய குவைத் கார்கோஸ்லாம் இன்னும் எதுவுமே வரல, என்ன அம்சமும் எதுவும் வரல. பட் இது இப்போ வீட்டில் இருக்கிறது எல்லாமே இங்க சென்னையில இருக்க அவைலபிளான திங்ஸ் மட்டும்தான் இங்க இருக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் காட்ட போறது வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி காட்டின அந்த வீடு மாதிரி பெரிய வீடெல்லாம் கிடையாது, சிங்கிள் பெட்ரூம் அபார்ட்மெண்ட்ஸ். ஸோ அதனால ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்சிடும். பட் அதுக்கப்புறம் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு போர் அடிக்காம உங்களுக்கு நான் கண்டிப்பா என்டர்டைன் பண்ணுவேன் இந்த வீடியோல. வாங்க நம்ம கதவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டோர் லாக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல நம்மளுடைய ஹாலோட மெயின் அட்ராக்ஷனான ஷோகேஸ் இருக்கு. ஸோ டிவி ஸ்டாண்ட் கம் ஷோகேஸ். ஸோ நம்மளுடைய இது வந்து இந்த ஆட்டுக்குட்டி, கேமல், அந்த பொம்மை, நாய்க்குட்டி பொம்மை அதெல்லாத்தோட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிவி இருக்கு. இது வந்து டிவி பொம்மைன்னு கூட சொல்லலாம். டிவி ஷோகேஸ்ல வச்சிருக்கிற மாதிரி இது ஷோகேஸ்ல வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா புது டிவி நாங்க வாங்க போறோம். கூடிய சீக்கிரம் அதோட வீடியோவும் வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ இருக்கிற டிவிலாம் முன்னாடி இருக்கிற டிவி மாதிரி இல்லை. நிறைய இந்த எல்இடி டிஸ்பிளே இஷ்யூஸ்னால பாத்தீங்கன்னா நிறைய நான் கேள்விப்படுறோம், நிறைய வந்து டிவி வந்து ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் உங்க வீட்டில் இருக்கா அந்த மாதிரி இருக்கா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு என்ன ரெக்டிஃபிகேஷன் சொல்யூஷன் இருந்தாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இது எங்களோட பழைய லேப்டாப்பு. ஸோ இங்க வச்சிருக்கிறோம். HDMI கூட கனெக்ட் பண்ணி படம் பார்க்கலாம் வச்சிருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி டிஸ்பிளே ப்ராப்ளம்னால பார்க்க முடியல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின ஷீல்டு, நம்ம குவைத்தில் வந்து பாட்டு பாடி வாங்கின ஷீல்டுலாம் வச்சிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பொம்மைகள். ஸோ இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ஷீல்டெலாம் வாங்கும்போதே. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வயசுல வாங்கினதுங்க. இந்த பெரிய கப்பு இதெல்லாம் வந்து கட்டுரை போட்டியில வாங்கினேன். இது வந்து வாலிபாலுக்கு வாங்கினது. அது ரெண்டும் வந்து தேவ வாங்கினதுங்க. என் கப்பு காணுங்க. என்னம்மா கப்பு வாங்குறீங்களாம்மா? ஆமாங்க. எங்கம்மா போச்சு? டிவிங்களா? ஓகேங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2 கபோர்டு இருக்கு. இதுல குட்டி கபோர்டு வந்து ஐஷோட புக்ஸ் கபோர்டு, இதுல பெரிய கபோர்டு பாத்தீங்கன்னா தேவதேஷோட புக்ஸ் கபோர்டு. ஸோ அவ்வளவுதான். தட் இஸ் ஆல் ஃபார் டிவி ஷோ. டிவி ஷோகேஸ் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா அப்படியே இந்த சைட்ல வந்து டைனிங் டேபிள் இருக்கு. டைனிங் டேபிள்ல வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இது உள்ள பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கணும்னா இல்ல பிஸ்கெட் ஓபன் பண்ணி பசங்க வச்சுட்டாங்கன்னா அதை போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ். அதுக்கப்புறம் நம்ம குவைட்ல இருந்து கொண்டு வந்த மிக்சட் நட்ஸ் பாக்ஸ், சில வாட்டர் பாட்டில், ஜாம் பாட்டில், அதுக்கப்புறம் இது என்னது பழம் வச்சிருக்கோம். நிறைய வந்து இந்த குட்டி குட்டி பூச்சிங்க நிறைய பறக்குதா இந்த வின்டர் சீசன்ல, ஃப்ரூட் ஃப்ளைஸ்ங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா கவர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ கெட்டில் அவ்வளவுதான், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படியே நீங்க இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு சோஃபா. ஐஷு இங்க ஒரு ஐஷு அங்க ஒரு ஐஷு. ட்வின்ஸ். ஸோ இங்க ஒரு லாண்ட்ரி பேஸ்கெட் வச்சிருக்கோம், இங்க ஒரு சோஃபா. ஓகே, டக்குன்னு முடிஞ்சு பாருங்க. ஸோ அப்படியே அங்க பின்னாடி கண்ணாடி விண்டோ இருக்குங்களா? வரேன். அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா இங்க ஒரு சின்னதா ஒரு சாமி ஷெல்ஃப். ஆல்ரெடி நான் வந்து வேற ஒரு வீடியோல சாமி ஷெல்ஃப் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு சண்டேன்றதுனால நான்வெஜ், ஸோ அதனால நான் சாமி விளக்கு ஏத்தல. ஸோ ரொம்ப சின்ன சாமி ஏரியா. ஸோ இந்த இது ஓபன் பண்ணீங்கன்னா பக்கத்து வீடு தெரியுங்க. ஆமாங்க, பக்கத்து வீடு தெரியும். ஸோ அதான் இங்க இருக்கிற ஒரு வென்டிலேஷன், ஹால்ல இருக்கிற வென்டிலேஷன். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு லிவிங் ரூம் முடிஞ்சிருச்சுங்களா? லிவிங் ரூம் முடிஞ்சிருச்சுங்க. அப்படியே ரெஸ்ட் ரூம் காமிச்சிருங்களா? கட்டணுமா? இங்க வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க. சோ அப்படியே பாருங்க, இன்னும் 2 பக்கெட் ரெஸ்ட் ரூம்ஸ் இல்லங்க, 2 பக்கெட். என்னென்ன பாத்ரூம்ல நாங்க இருக்கோம், ஹீட்டர், ஃபால் சீலிங் போட்டுருக்கு, ஷாம்புலாம் வச்சிருக்கோம். ஷாம்பு 2 பக்கெட், ஒரு ஸ்டூல் இது இருக்குது. ஆமாங்க. சோ இதான் ஹால்ல இருந்து நான் வந்து இந்த டைனிங் டேபிள் வழியா அப்படியே இந்த பக்கம் வந்தேன்னா கிச்சனுக்கு போற என்ட்ரன்ஸ் இதுதான். ஓகேங்களா? சோ கிச்சனுக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஃபர்னிஷிங் பண்ணிருக்காங்க. சொல்லுவாங்க வரேன். ஸோ கிச்சன் பாத்தீங்கன்னா இதான் கிச்சன். இது ஸ்டவ். எங்களுக்கும் தெரியாதாங்களா ஸ்டவ்னு சொல்லிட்டு. ஸோ இது கபோர்ட். இந்த கபோர்ட்ல பாத்தீங்கன்னா நான் என்ன வச்சிருக்கேன்னு பாருங்க. நான் வந்து இந்த கண்ணாடி டம்ளரு இதெல்லாம் வச்சிருக்கிறேன். ட்ரிங்க்ஸ் குடிக்கிற டம்ளரு, டீ குடிக்கிற கப் அதெல்லாம் வச்சு. இது வந்து நல்ல தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இதுல எண்ணெய் வச்சிருக்கேன்.
இதுல வந்து கொஞ்சம் தினசரி யூஸ் பண்ற பொருள். ஏங்க இளநீர் எல்லாம் வச்சிருக்கீங்க? இளநீர் வந்து எங்க வீட்டுக்காருக்கு வயிறு புண்ணாயிடுச்சா, அதனால இளநீர் வாங்கிட்டு வந்து சொன்னேன். நாளைக்கு காலையில வெறும் இளநீர் சூடு பண்ணிருக்கீங்களா? ஆமா. சோ கிரைண்டர் வச்சிருக்கேன், மிக்ஸி கிரைண்டர். அது நான் இத டப்பா வச்சிருக்கேன், ஹாட் பேக். அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா அரிசி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இதுல அரிசி, இந்த இது வச்சிருக்கேன், அந்த சப்பாத்தி கட்டை அதெல்லாம் வச்சிருக்கேன். இதுல வந்து ஆயில் ரே, பட் நான் இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் வச்சிருக்கேன். அவ்வளவு ஆயில் நம்ம குடிக்க போறோம். டிஃபன் பாக்ஸ்லாம் வச்சிருக்கேன். இதுல வந்து ஸ்பூன்ஸ் அதெல்லாம் கட்டி அதெல்லாம் வச்சிருக்கேன், டம்ளர் அதெல்லாம். நீட்டா அடுக்கல, ஏதோ வச்சிருக்கா. எப்படி நீட்டா அடுக்குது பாத்திரம். இதுல வந்து இந்த குட்டி குட்டி இதெல்லாம் வச்சிருக்கேன். அப்புறம் அவ்வளவு இந்த மாதிரி எல்லாம் ஸ்டீல் ட்ரே எல்லாம் கொடுக்கறது, விக்கர் பாஸ்கெட் கொடுத்து பாஸ்கெட் கொடுத்துறாங்கன்னா பெஸ்ட். நம்ம இஷ்டத்துக்கு அடிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டக் ஆகுது தான். அது வந்து கார்னர் பண்ணிருக்கேன்னா இட்லி பாத்திரம் கொஞ்சம் தூரமா வந்து காமிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா உன் வயிறு மட்டும் தான் தெரியும். இரும்பு கடாய், ப்ரொவிஷன் பாக்ஸ் அதெல்லாம் வச்சு கேஸ் வச்சிருக்கிறேன். இது வந்து லாக் ஆகாது. இது லாக் ஆகணும்னா நம்ம வந்து நம்ம ஸ்ட்ரென்த் எல்லாம் கொடுத்து இப்படி பண்ணணும். திவ்யாவை முட்டு வைக்கணுங்க, அப்படி பண்ணா லாக் ஆயிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பாத்திரம். ஸோ இதுல வந்து ட்ரேஸ் வச்சிருக்கிறேன். அவ்வளவுதான். இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் மளிகை பொருட்கள், கொஞ்சம் மளிகை இல்ல, இங்கதான் மளிகை பொருள் வச்சிருக்கிறோம். அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு ஃபேவரட் பிரியாணி டப்பா. இதுல வந்து ஓவன் ஒன்னும் பெருசா ஒண்ணும் இல்ல. இது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, பொருள் இல்ல, அதனால காலியா இருக்குது. இது வந்து நம்ம கோயில்ல வாங்கி வந்த அந்த ஃப்ரூட் அதுவும் சரியாவே நான் ஒட்டல, அதெல்லாம் காமிச்சிட்டுங்க. நான் வந்து இதெல்லாம் வச்சு பட்டாம்பூச்சி நம்ம வீட்டுல பறக்குது. இந்த பக்கம் லாஃப்ட் இருக்குது, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிம்னிக்கு போறது. சோ இது ஒரே ஒரு விண்டோ இருக்குது இங்க. இதுதான் பாத்தீங்கன்னா வந்து கிச்சன். ஓகேங்களா? என்கிட்ட வந்து நிறைய பொருட்கள் வராதனால என்னால வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா எதுவும் பெர்ஃபெக்ட்டா என்னால எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியல. ஐ திங்க் ஆனா இதுவே சஃபிஷியன்ட். இப்ப வந்தா எங்க வைக்கிறதுன்னு தெரியல, ஏன்னா இட பற்றாக்குறைன்றதுனால நம்ம வந்து இதுக்கு மேல வச்சு இப்ப சொன்னா ப்ராப்பரா அடுக்க முடியலன்னு. இதுக்கு இவ்வளவுதான் என்னால அடுக்க முடியும். சோ அதனால வந்து இதுவே வந்து சஃபிஷியன்ட். வந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணிட்டு தேவையானது மட்டும் தான் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். வெங்காயம் பூண்டுலாம் நான் கீழே அடுக்கி இருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் பாஸ்கெட் வர வேண்டியது, பாஸ்கெட் வர வேண்டியது. இருக்கிற விஷயங்களை வச்சு கொஞ்சம் இது பண்ணிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா பால்கனி. கீழே இறங்கலாமா? எப்பவுமே எனக்கு கோயத்துல இருக்கிற வீட்லயும் பாத்தீங்கன்னா பால்கனி இருந்தது, பட் நம்ம யூஸே பண்ண மாட்டோம் அந்த பால்கனியை. ஏன்னா டஸ்ட் வரும், ஓபன் டு ரோடு, அதனால மண்ணு வரும். அதனால பட் இங்க வந்து பால்கனி இருக்கு. அத்தங்கிட்ட குப்பை தான் வராங்க. ஸோ பால்கனியில் பார்த்தீங்கன்னா நான் டஸ்ட்பின் வச்சிருக்கேன், தொடப்பம் வச்சிருக்கேன். இந்த டஸ்ட்பின் பார்த்தீங்கன்னா கவர் போட்டு வச்சிருந்தோம், காலையில் எடுத்து கொடுத்தா எடுத்து போயிடுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு கீழே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கேப் வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின். இல்ல ஏன் துணி இங்க இருக்குன்னா மழை பெஞ்சது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அப்பெல்லாம் வந்து நிறைய துணி ஈரமாச்சா காய மாட்டேங்குது. இந்த மழை காலத்துல எங்க கிளைமேட் ரொம்ப ஹியூமிடா இருக்கு, அங்க வந்து ட்ரையா இருக்கும், சீக்கிரம் காஞ்சிடும். இங்க துணி ஈரமா தொடச்சானா காயறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, வெயிலும் வர மாட்டேங்குது. அதனால அப்படி அப்படியே தொங்க விட்டுருக்கேன். இங்க வந்து வாஷிங் மிஷின் போற பழம். வாஷிங் மிஷின் நாங்க இன்னும் வாங்கல, அதனால நாங்க இங்க எம்டியா இருக்கு. வாஷிங் மிஷின் வாங்கிட்டோம்னா இங்க ஃபில் பண்ணிடுவோம். மேடம் கையில தான் துவைச்சு விடுறாங்க, ஸோ அதனால வாங்கணும். இல்லைங்க, அதை பத்தி நான் இன்னொரு வீடியோல சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா குப்பைங்க வைக்கிற இடமா? இதெல்லாம் கட்டப்பை வச்சிருக்கிற இடங்க. இங்க வந்து பிளாஸ்டிக் பேக் எல்லாம் அலௌட் இல்ல, அதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கடைக்கு கவர் எல்லாமே போயிடுறோம். 10 ரூபாய் கொடுத்து கவர் வேற வாங்குறோம். அதனால அந்த 10 ரூபாய் கவர் அவாய்ட் பண்ணுறதுனால கட்டப்பை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறேன், குட்டி குட்டி கவரும் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கார்பேஜ் கவர். இங்க கம்பல்சரியா கார்பேஜ் கவர் போட்டு மாட்டாங்க. ஸோ மற்ற சாமான்கள் அதெல்லாம் வச்சிருக்கேன். ஸோ ஸ்க்ரப்பு, சோப்பு அதெல்லாம். ஸோ இங்க ஒரு பள்ளி வேற இருக்குதுங்க, அது பக்கத்து வீட்டு பள்ளிங்க. இப்பதான் தெத்தி விட்டா திரும்பி வந்துட்டு இருக்குது, தெத்தி விடுறேன் பாருங்க. பள்ளியில அது ஆம் பண்ணக்கூடாது. ஆமெல்லாம் நான் பண்ணல, தெத்தி விடலன்னா வீட்டுக்குள்ள வந்துடும், என் பசங்களுக்கு அடிக்கும்ல. ஸோ நம்ம பால்கனி முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஹாலுக்கு மறுபடியும் வந்துட்டோம். பாத்ரூம் இந்த பக்கம்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெட்ரூம் டோர். இது வந்து சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ வாங்க பெட்ரூம் டோர் போகலாம். ஸோ பெட்ரூம்குள்ள வந்தாச்சு. என்னதுப்பா 2 பேரும் வச்சிருக்கீங்க? ஸோ இது வந்து ஃப்ரிட்ஜ். எங்களுக்கு ஹாலில் இடம் இல்லாததுனால அப்படி கிடையாது, அது ராங் ஃபிக்ஸிங் ஆஃப் சாமி கபோர்ட்னால சோஃபாவும் போடணும். இல்ல அப்படி கிடையாது, சாமி ஷெல்ஃப் அந்த மாதிரி ஃப்ரம் த ஃப்ளோரிங்ல இருக்க கூடாது. எங்களுக்கு ஸ்லிப்பர் வைக்கிறதுக்கு இடம் இல்ல, நாங்க வந்து இப்போதைக்கு அதை கார்ட்போர்ட் பாக்ஸ்குள்ள தான் போட்டுருக்கோம். ஸோ ஸ்டாண்ட் வரணும். ஸ்டாண்ட்லாம் எங்க, அது எத்தனை ஸ்டாண்டு, அது எங்க வைப்போம்னு எனக்கு தெரியல. சோ அதனால சோஃபா ஃப்ரிட்ஜ்ல வச்சுப்போமா?
சோஃபா கீழே கொஞ்சம், கபோர்ட் வார்ட்ரோப் பாக்ஸ் கொஞ்சம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சாமி கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இது பாருங்க, அது வந்து தப்பாக அவ்வளோ லென்த்தாக பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து அங்கே தான் ப்ளக் பாயிண்ட் இருக்குது ஃப்ரிட்ஜுக்கு. இதை வந்து ஒரு ஆஃப் ரோடில் அடித்து இங்கே வச்சுருக்கணும், இல்லைன்னா கிச்சனில் வச்சுருக்கணும். ஸோ அவங்க அப்படி வச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம எதுவும் பண்ண முடியாது. இது வந்து ஃப்ரிட்ஜ் வாங்குறோம் வாங்க. வரங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெட் போட்டிருக்கோம். ஆமாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீரோ இருக்கு. தெரியுதுங்க. அப்புறம் இங்கே கம்ப்யூட்டர் இருக்குது, ஒர்க் ஸ்டேஷனுங்க. கம்ப்யூட்டர் இருக்குது, சேர் இருக்குது. ஓகே. இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது. நான் கூட தெரியுதுங்க. இவங்க தெரியுதா பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கபோர்ட் இருக்குதுங்க, வார்ட்ரோப் இருக்குது, இங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. இதெல்லாம் சும்மா மேல லேப்டாப்ல கவர் பண்ணிருக்காங்க. ஆமா. இங்க பாத்தீங்க அங்க ஏதோ ஒரு பூச்சி உள்ள போகுதுப்பா, உள்ள போயிடுச்சு. ஓகே. சோ இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் துணி எல்லாம் அடுக்கி இருக்கிறோம். பட் ஆனா இன்னும் கொஞ்சம் துணி வர வேண்டியது இருக்கு. சோ அதெல்லாம் வந்த அப்புறம் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட்டா வந்த அப்புறம் இதெல்லாம் தூக்கி போட்டு அது வச்சுப்போம். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடுக்கி இருக்கிறேன். நீங்க அடுக்கினீங்க? நீங்க அடிக்கிட்டீங்களா? சரி, இதெல்லாம் இவரோடது, என்னோடது, தேவோடது எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்டியா இருக்கு. ஸோ எங்க போட்டோ ஒன்று இங்கே வச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி ஒன்று இருக்குது. ஆமாம். அப்புறம் இங்கே ஒரு ஃப்ரெஞ்சு விண்டோ ஒன்று இருக்குது. ஆனால் வெளியெல்லாம் போக முடியாது, கீழே விழுந்துருவோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. வாங்க ஃபர்தராக இந்த வீட்டை பற்றி உட்காந்து பேசுவோம். ஸோ நம்ம கம்ப்ளீட் ஹவுஸ் டூரை வந்து பார்த்துருப்பீங்க. நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட், கேட்டட் கம்யூனிட்டியில். ஸோ 525 ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பார்க் ஒன்று இருக்கு, ஒரு முனிசிபாலிட்டி பார்க் ஒன்று இருக்கு, எல்லாமே உள்ளேயே இருக்கு. ஸோ அதனால பசங்க விளையாடுறதுக்கு பிரச்சனையே கிடையாது. நிறைய பேர் இருக்கிறாங்க, குட்டி குட்டி பசங்க விளையாடுறதுக்குலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஸோ சார்ஜபிள் பேசிஸ் தான், பட் ஆனால் ரொம்ப மினிமம் சார்ஜ் தான். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ வந்து இந்த லிவிங் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் டு குவைத் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 2 BHKல இருந்தோம். ஸோ இது வந்து சிங்கிள் பிஹெச்கே. ஸோ திங்ஸை வந்து அகாமடேட் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. இப்போதைக்கு எனக்கு கன்ஜஸ்டபிளாக அவ்வளோ கன்ஜஸ்டிங்காக இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னும் கார்கோஸ்லாம் வரல. ஸோ அது வந்ததுன்னா அதை அகாமடேட் பண்ணுறதுன்றது இன்னுமே சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், இது வந்து ஹோம் டூர் வீடியோ, பேசிக்கான ஒரு இதுதான். ஸோ இதுக்கப்புறம் திங்ஸ்லாம் வந்த அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், லெஃப்ட்ல இருக்க வீடு செவத்து இடிச்சிருவோம், ரைட்ல இருக்க செவத்து இடிச்சிருவோம். அப்படியே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரில் வந்து 6 வீடுங்க. எங்கள் வீட்டு சைடில் வந்து ஒரு பக்கத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு வீடு இருக்குது, ஆப்போசிட்ல 3 வீடு இருக்குது. அதனால என்ன பண்ணோம், லெஃப்ட் சைடு வீடை இடிச்சிட்டு ஒரு வே பண்ணிடுவோம். ரைட் சைடில் ஒரு வீடு இருக்குது, அது வந்து எம்டியாக தான் இருக்குது. பட் நம்ம இடிச்சிலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ கார்கோ வர்றது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து வாங்க வேண்டியது இருக்கு வீடு செட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டிவி. ஸோ காலையில் இவர் ஆஃபீஸ் போயிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஈவினிங் தான் கிட்டத்தட்ட நைட்டு தான் வருவாருன்னு வச்சுக்கோங்க. இருட்டுன அப்புறம் தான் வருவார். ஸோ அங்கே மாதிரி கிடையாது. அங்கே கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 5:45 அப்படி வந்துடுவார் வீட்டுக்கு. வீட்டிலேருந்து சீக்கிரமே கிளம்பினாலும் 5:45 அப்படி இந்த ரேஞ்சுக்கு வந்துடுவாங்க. கோயத்தில் வந்து இருட்டுறதுக்கு வந்து டைம் எடுக்கும். இங்கே அப்படி 5:45 வரீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிளம்புற டைம் ஒன்றா மாதிரி தான் இருக்குது. 7:30, 8 o'clock அப்படி தான் கிளம்புறாரு. பட் ஆனால் இப்படி ஆகிட்டு வர்றதுக்கு 7:30 அப்படி ஆகிடுது. டிஸ்டன்ஸ் டிராஃபிக், மெயினாக டிராஃபிக்கு. ஸோ அந்த ரீசன்ஸ்னால பார்த்தீங்கன்னா லேட் தான் ஆகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினு. மூணாவது பார்த்தீங்கன்னா இவர் ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கான வெஹிக்கல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வாங்கலை. ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இங்கே வந்து எங்களுக்கு வெஹிக்கல் வந்து ஓனாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இன்னும் நியூ இயர் டைம் வர்றதுனால ஏதாவது ஆஃபீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலாக என்ன டிவி வாங்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது இதெல்லாம் வந்து வாங்க வேண்டியது இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே இருக்கோம். பைக்கு இருக்கு, நிறைய கடைகள் ஏறி இறங்கிட்டோம். பல கம்பெனி ஏறல, டிசைட் பண்ணல, பல கம்பெனி ஏறல. பைக் என்பது பார்க்கும்போது நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்குறதுக்கு ஃபேமிலி ஆஃப் 4 வந்து பைக் அட்வைசபிளே கிடையாது. ஏன்னா 2 பேர் தான் பைக்ல போக முடியும். மீதி 2 பேர் வந்து வேற ஏதாவது ஒரு வண்டியில வரணும், இல்ல ஒருத்தர் பைக்ல போகணும், மீதி ஆட்டோல வரணும், இல்ல 4 பேர் ஆட்டோல போகணும். இல்லைன்னா ஒய்ஃப் கூட இவங்க கூட பைக் கத்துக்கிட்டா, இல்லைன்னா நான் வந்து 2 வீலர் கத்துட்டு நான் ஒருத்தரை கூப்பிட்டுக்கணும், அவர் ஒருத்தரை கூப்பிட்டுக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகலி பாசிபிள். அப்படி இல்லைன்னா கார் வாங்குறது, கார் வந்து இப்போதைக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அது யோசிக்கவே முடியாது. மேபி யூஸ்டு கார் செகண்ட் ஹேண்ட்ல ஏதாவது நம்ம வாங்கணும்னா அதுவுமே பெரிய அமௌண்ட் வேணும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா
பைக் பார்த்துட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அது வாங்குற நேரம் கூடி வரும்போது அதை பத்தி ஒரு வீடியோ போடுவோம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஹோம் டூர். உங்களுக்கு இந்த வீடை பத்தி ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ வேற ஏதாவது இருக்கா சொல்ல வேண்டியது? ஸோ இதுன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், எல்லாரும் ஓன் ஹவுஸா ரெண்டான்னு கேட்பீங்க கமெண்ட்ல. இது வந்து ரெண்ட் ஹவுஸ் தான். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ரெண்டல்னு சொல்லலாம். ஆல்ரெடி ஒருத்தவங்க ஓன் பண்ணிட்டு இருந்தது, ரொம்ப வருஷமா ஓன் பண்ணி கிட்டத்தட்ட மேபி ஒரு 10+ இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 10+ இல்லனால ஆல்மோஸ்ட் 5+ இயர் இல்ல 5+3+ இல்ல 5+ இயர்ஸ் இருக்கும். பட் நல்லாவே யூஸ் பண்ணிருக்காங்க வீட. அவுட்டர்ல பாக்கும்போது பெயிண்டிங்னா நல்லா பண்ணிருக்காங்க. பட் கபோர்ட்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைகளா இருந்ததுனால கிரையான்ஸ்ல அது மாதிரி எல்லாம் இருக்கு. பட் எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க கிளீன் பண்ணோம். பட் சில இயர்ஸ் பை இயர்ஸா இருக்கிறது வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது இல்லையா? சோ அதனால யூஸ்டு வீடு. ஒரு ஓனர் எங்களோட ஓனர் பாத்தீங்கன்னா வாங்கி இருக்கிறாரு. அவர்கிட்ட நாங்க செகண்ட் ஹேண்ட் நியூ ஃபிளாட்ஸ்ங்க இது வாங்கி இருக்குது. நாங்க வந்து ரெண்ட்ல இருக்கோம். சோ இதோட ரெண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,500 மெயின்டெனன்ஸ் இல்லாம. மெயின்டெனன்ஸ் தான். மெயின்டெனன்ஸ் அவர் தனியா பே பண்ணிக்கிறார்ல? இல்ல நம்ம அவங்களுக்கு மெயின்டெனன்ஸோட கொடுத்தா அவர் பே பண்ணிப்பார். அவர் பே பண்ணி இல்லை 12,500 இன்க்ளூடிங் மெயின்டெனன்ஸ் அவர் ஓனர்னால அவர் பே பண்ணிப்பார். அவர் வந்து தனியா மெயின்டெனன்ஸ் பே பண்ணிக்கிறாரு. நம்ம கிட்ட 12,500 வாங்கிக்கிறாரு. எங்க வீட்டுக்கு பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஒரு 1000 சம்திங் ஏதோ 1500 சம்திங் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது 500 ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட வீடுக்கு 12,500 பெரிய வாடகை மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. உங்க ஏரியால என்ன ரெண்ட் இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா நாங்க வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 BHK எல்லாம் நிறைய நியர்பை என்னோட ஆபீஸ் ஏரியா மத்திய இதெல்லாம் 14,000 நான் கேள்விப்பட்டேன். 2 BHK அந்த ரேட்ல இருக்கு. மேபி இந்த ஏரியா நாங்க இருக்கிறது வந்து ரெடியூஸ். சோ கொஞ்சம் இங்க வந்து பிளாட்ஸ் கொஞ்சம் அதிகமான ரேட் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம காலேஜ் ஸ்கூல்லாம் கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறதுனாலயும் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு பாத்தீங்கன்னா இங்க தண்ணி வந்து போர் வாட்டர் தான், மெட்ரோ வாட்டர் கிடையாது. சோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அது ஆக்சுவலா என்னன்னா சில பேர் வந்து இந்த பிளாட் வந்து புரோக்கர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து சில ட்ராப் பண்றாங்க ஏத்துறாங்க, அந்த மாதிரி இஷ்யூ தான். இங்க யாரும் அந்த மாதிரி கிடையாது. அது ஒண்ணுதான் எங்களுக்கு ப்ராப்ளம். மற்றபடி ஸ்கூல்ஸ் அதெல்லாம் வந்து நியர்பை கொஞ்சம் அந்த ஈட்டரிஸ், இந்த வெஜிடபிள்ஸ், அந்த கடை, காய்கறி கடை, அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே பக்கத்துல தான் இருக்கு. பக்கத்துல இல்ல, 2 வீலர்ல போனோம். 2 வீலர்ல வந்து போனோம்னா சில ஏரியாஸ்லாம் கொஞ்சம் தூரம் போனா பக்கத்துல வந்துடும். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 2-3 கிலோமீட்டர் போனோம் வச்சுங்களேன். ஆனா ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறதுக்கு இது வந்து கிட்டத்தட்ட இப்படி ஒரு பெரிய பிரச்சனை அண்ணா நகர் வந்துருது. இப்படி ஒரு பெரிய பிரச்சனை இந்த பக்கம் வேசப்பாடி பக்கம் அப்படி போயிடலாம். அப்படி ஒரு பெரிய பிரச்சனை கடல் பக்கம் போயிடலாம். சோ அதெல்லாம் கொஞ்சம் பக்கம் தான் இருக்கு. ஸோ மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. ஸோ ஐ திங்க் ரொம்ப லென்த்தா பேசிட்டே போறேன். ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இதே மாதிரி வீடியோ சந்திப்போம். பாய்.